கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆவிக்குள் அனலாக இருக்கணும், எப்பயும் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைய சத்தியத்தை பைபிளை படிங்க. இந்த நாட்களில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். எப்படியாவது தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணும்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, குடும்பத்தில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் ஜெபத்தில் காத்துருங்க. பைபிளை நல்லா படிங்க. கர்த்தர் இது ஒரு நல்ல தருணமாய் நாட்களாய் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய ஜெபந்தான் குடும்பத்தை பாதுகாக்கும். நம்மளுடைய ஜெபந்தான் சபையை பாதுகாக்கும். நம்மளுடைய ஜெபந்தான் நாம் இருக்கிற தெருவை ஊரை பாதுகாக்கும். நம்மளுடைய ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். நம்முடைய ஜெபம் தேசங்களை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகள், உங்கள் எல்லைகள், உங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். நோய் தொற்றுக்கு ஆளாகாதபடிக்கு ஜெபத்திலே விழித்திருங்கள். சரீரத்தில் உங்களை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தருடைய சமூகத்தில் சரியாயிருங்க. உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாளிலும் உங்களோடு சில காரியங்களை குறிப்பிட்ட வார்த்தையின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 27வது சங்கீதம். இந்த 27வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், வார்த்தைகளை நீங்கள் படித்து தியானிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த சங்கீதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என்னை என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லி என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனை என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் தியானித்துக் கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. அதை வாசித்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான காரியத்தை விசுவாசித்து நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி வார்த்தை வசனத்தை நான் இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உங்களோடு சில காரியங்களை பேச என் ஆவியில் ஏவப்பட்டபடினாலே அதை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு.
இந்த காத்திரு என்கிறதான வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் காத்திருக்கிறோம், எப்படியெல்லாம் காத்திருக்கிறோம், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் சென்னையிலேருந்து எங்களுடைய ஊருக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும், பிரயாணம் பண்ணணும், பஸ்ஸுக்கு காத்திருக்கணும். சில நேரங்களில் பஸ்ஸு கிடைக்காது. பஸ் ஸ்டாண்டுகளில் காத்து கிடந்து மிகவும் சோர்ந்து போய் கூட்டங்கள் நெரிச்சலில் இடம் கிடைக்காமல் முண்டி முளைஞ்சு போனத காலங்களெல்லாம் உண்டு. மரண காரியங்களுக்கு கூட வாய்ப்பு இல்லாதபடி பஸ்ஸில் போய் மரணத்தின் அந்த சம்பவத்தில் கலந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளெல்லாம் உண்டு. இப்படிலாம் காத்திருந்தானா இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப லகுவாய் மாற்றி போக்குவரத்துகள்லாம் ரொம்ப ஈஸியாக மாற்றி போட்டிருக்கிறார். இது ஏன் சொல்கிறேன்னா, அநேக நேரங்களில் நாம் ஏதேதோ விஷயங்களுக்காக தேசங்களிலே, தெருக்களிலே, வீதிகளிலே காத்திருக்கிறோம். மனிதர்களுக்காக காத்திருக்கிறோம், அதிகாரங்களுக்காக காத்திருக்கிறோம், அரசியல்வாதிகளுக்காக காத்திருந்தோம், நடிகர்களை பார்க்க காத்திருந்தோம், போஜன பதார்த்தங்களை வாங்க இப்படி எத்தனையோ அடிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறையா விஷயங்களுக்காக நாம் காத்து கொண்டே இருந்து நம்முடைய நேரங்கள் போன, காலங்கள் போயின, நம்மளுடைய விளையேற பெற்ற நேரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போயின. ஆனால் நாம் எதற்கு காத்திருக்க வேண்டும், எது அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது, நீ கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ரேஷன் கடையில் காத்திருந்தா அரிசி கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி டாஸ்மாஸ் கடையில் காத்திருக்கிறவங்கெல்லாம் என்னத்தை வாங்குவாங்கன்னு சொல்லினா பாட்டில் தான் வாங்குவாங்க. அப்போ அங்கங்கே போய் காத்து கிடந்தோம்னா அங்கங்கே என்ன கிடைக்குமோ அதான் வாங்க முடியும். சில இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு போடுற ஹோட்டல்ஸ். அதில் கொஞ்சம் நேரம் காத்து கிடந்தாத்தான் சீட்டு கிடைக்கும் சாப்பிட்றது, அங்கே சாப்பாடு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா, இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, இவர்கிட்ட இல்லாத விஷயங்களே இல்லை. நமக்கு தேவையான இம்மைக்கும் மறுமைக்கும், பூமிக்கும் பரலோகத்திற்கும், இப்படி எல்லாத்துக்கும் தேவையான எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது. சரீரத்தின் வெளிப்பிரகாரமாக இருக்கலாம், உட்பிரகாரமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுடைய அத்தனை காரியங்களும் நமக்கு வேண்டியவை எல்லாம் வச்சிருக்கிறவர் ஒரே ஒருத்தர், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு. அதனால தான் உலகத்தில் நீ எங்கே வேணாலும் போய் காத்திருந்தாலும் நீ காத்திருக்கிறதுக்கு ஏற்றது அந்த இது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நீ இவர்கிட்ட காத்திருந்தேன்னா உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இவர்கிட்ட தான் கிருபை இருக்குது, இவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்குது, இவர்கிட்ட தான் மீட்பு இருக்குது, இவர்கிட்ட தான் அந்த விடுதலை இருக்குது, இவர்கிட்ட தான் சுகம் இருக்குது, இவர்கிட்ட தான் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இருக்கிறது, இவர்கிட்ட தான் நன்மை இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களுமே இவர்கிட்ட தான் இருக்குது. இவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. இவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா பாவம் இல்லை, இவர்கிட்ட என்ன இல்லை, சாபம் இல்லை, அக்கிரமம் இல்லை, மெருதல் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக சேர்த்தனா பாவம் அவர்கிட்ட இல்லை. மற்ற எதுவுமே நமக்கு தேவையானவைகள் இவரிடத்தில் இல்லாதவைகள் இல்லை. எனவே தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ உலகத்தில் ஏதோ ஒன்றுக்காக எங்கேயோ காத்து கிடக்கிறாய். ஏதோ ஒன்றுக்காக உன் மனம் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றுக்காக உன் மனம் ஏங்கி உன் மனம் அதிலேயே லயித்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு அவசியம் இல்லை உனக்கு. ஆனால் உன்னை அறிந்தவர், உன் தேவைகளை அறிந்தவர், உன் கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் தான். அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உனக்கு என்ன செய்யணும்னு அறிந்திருக்கிறவர். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உன் வார்த்தையிலே, உன் வாயிலே சொல் பிரவாதற்கு முன்பாக அது என்னன்னு அறிந்திருக்கிறவர். அவருக்கு காத்திரு. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அனாதி தீர்மானத்தில் அவர் தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும்படிக்கு நீ அவர் சமூகத்தில் காத்திரு. காபாலா சந்துனா மாகாலா. உன்னை பெற்ற தகப்பனுக்கு தெரியாது, உன்னை பெற்ற தாய்க்கு தெரியாது. என்னை பெற்ற தகப்பன், நான் என்னை பேர் வச்சவங்க எல்லாம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சாங்க. அது நடந்துச்சா? இல்லை. நான் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவருடைய மேலான ஊழியத்தை செய்ய வேண்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை குறித்து எந்த விருப்பம் வேணாலும் வைத்திருக்கலாம். ஆனால்
உன்னை அறிந்து உன்மேல் ஒரு பெரிய சித்தத்தை வைத்து அந்த சித்தத்தை உனக்கு செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கிற ஒரு இருக்கிறாரே உன் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு காத்திரு. அவர்தான் அவருடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற. அதுதான் சரியா இருக்கும். படிப்பா தேவ சித்தம், உன் வாழ்க்கையின் பிற்காலமா தேவ சித்தம், உன் திருமணமா தேவ சித்தம், உன் வேலையா தேவ சித்தம், உன் கடைசி காலம் வரைக்கும் இருக்கிறதா அது தேவ சித்தம். அந்த அந்த சித்தத்தை உடையவருக்கு நீ ஒப்புக்கொடு. காபாரா சாந்தானா மாகாலா. உன் திட்டம் குறுகியது, உன் சிந்தை குறுகியது, உன் எண்ணங்கள் குறுகியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர் உனக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசு. உனக்கு செய்ய போகிற அந்த தேவ சித்தம் பெரியது. அந்த பெரிய தேவ சித்தத்துக்கு நாங்கள் வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காபாராதியா அந்தராலா சந்தூனா மாகாலாதியா. ஓ, நீ அறியாது பண்ண பெரிய காரியங்களை உனக்கு அறிய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராமே இவர். கபாலா கத்தரா பாஷானாதா. நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதுக்கு மேலான பெரிய காரியங்களை செய்கிறவராமே இவர். இவருக்கு நீ காத்திரு. கபாலா சந்தூனா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுகிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஓடாத, அங்கலாய்க்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாத. சொல்லுங்க சொல்லுங்க, அவசரப்படாத. பொறுமையா காத்திரு. சொல்லுங்க, நீ அவசரப்படாத, ஆத்திரப்படாத. நீ பொறுமையா காத்திரு. அல்லேலூயா. தான் சொல்றாரு, நீ எங்க அவசரப்படாதீங்க, எருசலேமை விட்டு போயிடாதீங்க, நீங்க எருசலேமிலே காத்திருங்கள். ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பண்ணின வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது, அது உங்களில் நிறைவேற வேண்டுமானால் நீ காத்திரு. காபானா சியாந்தனக்கா. அன்பு தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில உன் சித்தம் நிறைவேறணுமா, தேவ சித்தம் நிறைவேறணுமா? தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீ காத்திரு. உன் சித்தம் நிறைவேறணும்னா ஓடு, புறப்பட்டு ஓடு. உன் சித்தம் செய்யறதுக்கு என்ன வேணாலும் செய். ஆனா தேவ சித்தம் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னார். நீ காத்திருக்க வேண்டியது கட்டாயம், அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு வருவதற்காக இவர்களை காத்திருக்க சொன்னார். ஏன் பரிசுத்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய புதிய ஊழிய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. ஒரு புதிய கிரியைகள் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பயந்து ஒளிஞ்சிருக்க வேண்டிய நிலைமைங்க. எப்போ பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவின் சித்தம் அவர்களுக்குள்ளே நிறைவேறிற்றோ, அவர்களுக்குள்ளே வந்ததோ, அதற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய தரம், அவர்களுடைய பாதை, ஊழியம், அவர்கள் நடத்தி கொண்டிருக்க காரியங்கள் மாறுதலாகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீ என்ன செய்ய? காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ காத்திருக்காத பட்சத்தில் தேவ சித்தத்தை உன்னிலே நிறைவேற்ற முடியாது. யார் ஒருவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே தேவ சித்தம் சம்பூர்ணமாய் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்யாமல் போய்தான் உனக்கு நஷ்டம். தேவ சித்தம் செய்யாமல் போனதுனால தான் இழப்பு. தேவ சித்தம் செய்யாமல் போனதுனால தான் நீ புலம்பி தவிக்கிற நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த நிலைமை மாற்றிக்கொள்ளும்படி உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. சங்கீதம் 31வது சங்கீதம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 27:14வது வசனமும் அதை சொல்லுகிறது. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு. இங்கேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் எதனால அங்கலாய்க்கிறது? உன் இருதயத்தில் எதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிற? உன் இருதயத்தில் எது பாரமாக இருக்கிறது? இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் இப்படி பார்த்தேன். ஒரு பாரமான சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறதை போல சத்துருவாகிய சாத்தான் ஒரு பாரமான சுமையை உங்கள் மேலே சுமத்துகிறான். இந்த பாரம் எப்படி வந்ததுன்னு யோசனை பண்ணிப்பார். இந்த விசாசிக்கு விலகி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர்.
உன் இருதயம் ஸ்திரமா இருந்தாத்தேன் இந்த சரீரத்தில் என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் ஆரோக்கியமும் அழகு இருந்தாலும், இருதயத்தில் அந்த இருதயம் ஸ்திரத்தன்மையா இல்லைன்னா எல்லாம் அடி போயிடும். ஏன்னா இருதயம் பலன். அந்த இருதயத்தில் திடமனசா இருத்தல், அந்த இருதயம் பயப்படாமல் தைரியமா இருக்கணும். அந்த தைரியமாகிய ஸ்திரத்தன்மை இல்லைன்னா உன் நிலைமை ஆடி போயிடும், உன் நிலைமை வேதனைக்குள்ள ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் சொல்றாரு, உன் சரீரத்தில் உன் ஆவி ஆத்மா எல்லாவற்றிலையும் நீ நல்லா இருக்கணும்னா உன் இருதயம் ஸ்திரத்தனமா இருக்கணும், உன் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நீ திடமனதாக இருக்கலாம். ஆமென். வியாதிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வியாதிக்கு முதல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்கிறா, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு சொல்கிறேன். இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வேதம் சொல்லுவது, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நீ எதை கண்டு நீ பயப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படத்தக்கவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால நீ பயப்படாம கர்த்தர் முன்னாடி திட மனசா இரு, திட சாட்சியா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ திட மனசை நீ வர வச்சுட்டு கர்த்தருக்கு காத்திருந்து பாரு. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். யார் காத்திருப்பாங்க? விசுவாசமும் நம்பிக்கையும் எவன்கிட்ட இருக்குதோ அவன் தான் காத்திருக்க முடியும். வேதம் இதுதான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று 3 விஷயங்களை சொல்லுகிறது. இதில் அன்பை பிரதானம். இந்த 3 எங்க இருக்குதோ அங்க காத்திருக்கும். விசுவாசமும் நம்பிக்கை இல்லைன்னா, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம்னா, பஸ்ஸு வரும் 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 நம்ம காத்திருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதனால் காத்திருக்கிறோம். இதுதான் நீ அன்பு தேவனுடைய பிள்ளையே. நீ கர்த்தருக்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் மேல் வைத்திருக்கிற அன்போடு நீ காத்திருந்து பார். கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படி, திடமனதை உண்டாக்கும்படி உனக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வேதம் இத்தனை புத்தகங்கள், இத்தனை வார்த்தைகள், இத்தனை அற்புத அடையாளங்கள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். நான் உண்மையிலே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய மக்கள் எல்லாரும் அனுதினமும் பைபிள் படிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஏமாத்துறாங்களோ, எத்தனை பேர் படிக்கலையோ தெரியல. ஆனால் எல்லாரும் பைபிளை படிக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை படிக்கிறோம். விசுவாசம் உள்ள வார்த்தைகள் நமக்கு தெரியும், விசுவாசம் உள்ள செயல்கள் நமக்கு தெரியும். கர்த்தர் செய்த சகல காரியம் நம்ம அறிந்திருக்கிறோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? நாம் எந்த அளவிற்கு விசுவாசத்தில் நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்தில் இப்படி சொல்கிறான் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோ. இது எல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? இதில் ஏன் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? இவைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுடைய காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். என்னதான் பிரசங்கம் கேட்டாலும், என்னதான் வேதத்தை வாசித்தாலும், விசுவாசம் உள்ள காரியங்களை நாம் பார்த்தாலும், அற்புத அடையாளங்களை நாம் வாசித்தாலும், அறிந்திருந்தாலும், நமக்கு முன்பாக எது நிற்குதுன்னா நம்ம சூழ்நிலை தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. என்ன பண்ணுறது பாஸ்டர், இப்படி ஆகி போயிடுச்சே, இது ஆகி போயிடுச்சே, அது ஆகி போயிடுச்சே, நான் என்ன செய்வேன்? இது இப்படி இருக்குதே, நான் என்ன செய்வேன்? என் தேவைகள் இப்படி இருக்குதே, நான் என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளையே பார்த்து 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 பழகி போய்விட்டோம். விசுவாசம் சூழ்நிலையை பார்க்காது. விசுவாசத்திற்கு சூழ்நிலை தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதுதான் விசுவாசம். இருக்கிற நிலைமையை மாற்றுவதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தை சரியா உறுதிப்படுத்தி நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய செயல்களுக்கு, கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு உன்னை, உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவைகளை உனக்கு நேர்த்தியாக செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என அன்பான தேவ ஜனமே, அந்த எபிரேய நிருபத்திலே ஒரு சில வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசித்து நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரையும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். என்ன சொல்றாரு எபிரேயரை எழுதினவர்? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், உன் ஊழியம் தெரியும், நீ கர்த்தருக்காக பரிசுத்தவான்களுக்காக நீ உதவி செய்தது கர்த்தருக்கு தெரியும். எனக்கு இந்த நாட்களிலும் நான் வெளியே வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு சில அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அன்பாய் விசாரித்தார்கள். ஒரு சிலர் தங்களுடைய உதவிகரமான உதவிகளை செய்ய முன் வந்தார்கள். அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அம்மா ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா வந்துட்டீங்களா இல்லையா? ஒன்றும் வரலம்மா, நான் தூரத்தில் இருக்கிறேன். ஐயா செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுங்கய்யா, நான் உங்களுக்கு காசு அனுப்பி விடுறேன்னாங்க. அந்த வார்த்தை என் இருதயத்தை தேற்றினது, என்னை ஆறுதல் படுத்தினது. அதை குறித்து நம்ம யோசித்த ஆண்டவர் விசாரித்து இப்படி செய்வதற்கு தேவ ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நீ என்ன செய்கிறையோ அதை தேவன் மறக்க மாட்டாருங்க. நீ கொடுத்த பைசா கூட காணிக்க கொடுத்த கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாருங்க. நீ ஊழியக்கார குடும்பத்திற்கு இல்லை, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு நீ செய்கிறத தேவன் மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல. அவர் கணக்கு பார்த்து உனக்கு கணக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உன் விசாரிப்பு தெரியும் அவருக்கு. நீ எப்படி கேட்குற, எப்படி செய்கிற அவருக்கு தெரியும். அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி இந்த வருஷத்தை குறித்து யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு போராட்டமான காலங்களிலே சபைக்கு தேவன் சொன்னார், என்னை நேசிக்கிற என்னை சார்ந்திருக்கிற என் மக்களுக்கு மகிழ்ச்சி களிப்பு பூரிப்பு உண்டாக்குவேன் சொன்னீங்களே. ஏண்டவரை இவ்வளவு பிரச்சனைகள் யோசித்து பார்க்கிறேன். குடும்பங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு குடும்பம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கொரோனா வந்துருச்சு, இவருக்கு கொரோனா இல்லை, மகிழ்ச்சி களிப்பு கர்த்தர் நடத்துவார். ஒரு குடும்பத்தாரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊர் ஜனமெல்லாம் சேர்ந்து இந்த வீட்டுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கவலைப்படாத, அப்படிலாம் ஆண்டவர் விட மாட்டாருன்னு சொன்னேன். கர்த்தருக்கு தோத்திரம், ஹல்லேலூயா. அங்கே அப்படி வரல, கர்த்தர் அவர்களை காத்தார். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் களிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் இருக்குதா? இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நடத்துகிறார், யார் தேவைகளை சந்தித்து நடத்துகிறார். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் களிப்பு. கர்த்தருக்கு தோத்திரம், ஹல்லேலூயா. என்னதான் ஊர் அடக்கு போட்டு எல்லாம் யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளினுடைய காரியங்களை சந்தித்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நான் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருக்கணும். உனக்கு உன் சித்தம் நிறைவேறணுமா, தேவ சித்தம் நிறைவேறணுமா, முடிவு பண்ணிக்க. தேவனுடைய பிள்ளையே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எந்த சித்தம் உங்களுக்கு நிறைவேறணும்? தேவ சித்தமா மனுஷ சித்தமா? கேளுங்க, அப்படியே சொல்லுங்க. தேவ சித்தம்னா நீங்க பொறுமையா காத்திருங்க. தேவ சித்தம் உங்க வாழ்வில் நிறைவேறணும்னா நீங்க விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருங்கள். தேவ சித்தம் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயா ஒன்று யோசனை பண்ணி நீயா ஒன்றை செய்து உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடாத, உன் வாழ்க்கையை வீணாக்கிடாத. நீ கர்த்தருக்கு காத்திருந்து பார், உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாகவே நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம்
5வது அதிகாரம். Glory to God. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இதுதான் உண்மை. அன்பு தேவ ஜனமே, காத்திருத்தல், பொறுமையாயிருத்தல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் உபத்திரவத்தை கொண்டு வரும், கொஞ்சம் போராட்டத்தை கொண்டு வரும். ஆனால் இதை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? உன் விசுவாசத்தையும் பொறுமையை சோதித்து உனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படிக்கு தேவன் அதை அனுமதிக்கிறார். அதே உபத்திரவம் எதுக்கு? பொறுமை உண்டாக்குற. பொறுமை எதுக்கு? பரீட்சை. இந்த பொறுமைன்னா பரீட்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை டெஸ்ட், எக்ஸாம், இதில் நீ பாஸ் பண்ணணும். நீ பாஸ் பண்ணணும்னா பொறுமை. நீ பொறுமையாக இருந்தால் பாஸ் பண்ணிடுவ. நீ பொறுமையாக இருந்தால் உன் விசுவாசத்தில் வெற்றி உண்டாகும். உன் பொறுமையாக இருந்தால் உன் நம்பிக்கையில் ஒரு பூரணத்துவம் உண்டாகும். அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும், அப்போ தான் நீ சுதந்திரிக்க முடியும், அப்போ தான் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, காத்திருக்குதல் மன சஞ்சலத்தை உண்டாக்கலாம். காத்திருக்குதல் ஒரு வெறுமையை போல தோணலாம். காத்திருக்குதல் மிகுந்த உபத்திரவமாக இருக்கலாம். காத்திருக்குதல் உனக்கு போராட்டமாக இருக்கலாம். காத்திருக்குதல் மற்றவர்கள் உன்னை ஏளனப்படுத்துவதாக இருக்கலாம், உன்னை தூசிக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாத. நீ எதோ வீணாக காத்தில்ல, நன்மை செய்கிற தேவனுக்கு முன்பாக நீ காத்திருக்கிறாய். உண்மையில் கிருபை பாராட்டுகிற தேவனுக்கு முன்பாக நீ காத்திருக்கிறாய். உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நீ காத்திருக்கிறாய். அவர் தான் உனக்கு எல்லாவற்றையும் எல்லாமே செய்ய போறார். அவருக்காக நீ காத்திருக்கிற. நீ காத்திருக்குதல் ஒருபோதும் வீண் ஆகவே ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம். நீ செய்கிறதான பிரயாசங்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மறந்து போகிறதற்கு மனுஷன் அல்ல. அன்பு தேவ ஜனமே, அதனால உறுதியோடு கர்த்தருக்காக காத்திரு, விசுவாசத்தோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு, அன்போடு காத்திரு, தேவ சித்தத்திற்காக, தேவ திட்டத்திற்காக காத்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ள நாள் போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தனா தேவ சித்தம் நிறைவேறாம நீ இந்த பூமியை விட்டு போக மாட்டேன். நீ விசுவாசித்தனா தேவ திட்டம் உன்னில நிறைவேறாமல் இந்த பூமியை விட்டு நீ போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக காத்திருந்தேனா தேவனாகிய கர்த்தர் உன் விசுவாசத்தை உன்னிலே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஒரு அழிலே சொல்லுங்களேன். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே நான் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் பிளஸ் 30 வருஷம் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தேவனாய கர்த்தர் அவர் சத்தத்தின் கூப்பிடுதலை அப்பதான் கேட்டார். 430 வருஷம் கேட்கலையா? அவருக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். ஏற்ற காலம், ஏற்ற சமயம், தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய காலம் தேவன் அதை வைத்திருந்தார், நியமித்திருந்தார், திட்டமிட்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுகிறார். அப்போ சொல்றாரு, ஆபிரகாமுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 400 வருஷத்துக்கு அப்புறம் உன் ஜனத்தை இந்த பூமியிலேருந்து நீ கால் வச்ச பூமி கொண்டு வந்து சேர்ப்புன்னு சொல்லி சொன்னாரே, அப்பே முடிவு பெற்றார். மோசேன்னு ஒருத்தன் உருவாவா, அவனை கொண்டு இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன்னு. ஐயா, மோசே பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாகவே அவனை குறித்து திட்டம் பண்ணின கர்த்தர் உனக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்க. நீ பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
என்னையும் அப்படித்தான் வச்சு அத்திப்பட்டு புதுநரில் கொண்டு வந்து வச்சு ஊழியர் செய்ய வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசங்களில் நான் விசுவாசிக்கிறேன், என்னை குறித்த சித்தம் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவர் காத்திருக்க அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துகிற தேவனாய கர்த்தர் காபாலா சந்துனாமா. அதனால தான் கேட்குறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னால கர்த்தருக்கு காத்திருக்க முடியல, தேவ சித்தத்துக்கு உன்னால காத்திருக்க முடியல, தேவ திட்டத்துக்கு உன்னால காத்திருக்க முடியல, நீ அவசரப்படுற, நீ அவசரப்பட்டு ஓடுற, தேவ சித்தம் நிறைவேறுமா? அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. தேவ திட்ட சித்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தருக்கு காத்திருங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, புலம்பலின் புஸ்தகம் இப்படி சில வார்த்தைகளை சொல்வது உங்களுக்கு லேசாக நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு இவர் நல்லவராயிருக்கிறார்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தன்னை தேடலைன்னா பெருசாக சின்ன நடக்கிறது இல்லை. அவருக்கு காத்திருக்கிறதுனா அவர் நல்லவராயிருந்த நன்மை செய்கிறது இல்லை. நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்குறேன். விசுவாசியே, நீ விசுவாசத்தினுடைய தெனாவெட்டில் இருக்கிற, நீ அபிஷேகம் பெற்றோம் என்ற தெனாவெட்டில் இருக்கிற, என்ன மாதிரி ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஒரு திமிரில் இருக்கிறேன். இதெல்லாம் காத்திருக்கிறது இல்லை. நீ விசுவாசியாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், வல்லமை பெற்றவர்களாக இருக்கலாம், வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம். நீ பல ஆண்டுகள் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்த பழுத்த பழமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று, காத்திருக்கிறியா? இப்போ கர்த்தருக்கு காத்திருந்தாத்தேன் அவர் உனக்கு நல்லவராய் இருந்து நன்மையானவைகளை செய்ய முடியும். நீ காத்திருக்கிறன்னா அவர் நல்லதை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாத்தேன் தேவனுடைய ரட்சிப்பாகிய விடுதலை உனக்கு நேராய் வரும். இல்லைன்னா அந்த ரட்சிப்பின் விடுதலை வராது. ரட்சிப்புனா என்ன? விடுதலை. ரட்சிப்புனா என்ன? மீட்பு. ரட்சிப்புனா என்ன? வியாதியிலிருந்து விடுதலை, சுகம், ஆரோக்கியம், வறுமையிலிருந்து விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாவற்றிலும் உனக்கு ரட்சிப்பு வரணும்னா எப்படி வரும், எங்கே வரும், எப்போ வரும்னா ஒன்றுமே இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திரு. அவர் நன்மை செய்கிற வரைக்கும் காத்திரு. அவர் கிரியை செய்கிற வரைக்கும் காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்ன போல, கர்த்தருக்கு காத்திருந்தேன், என் கூப்பிடுதலுக்கு செவிசு கொடுத்தார். என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்கு காத்திருக்க மட்டும் இல்லை, நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு காத்திருந்தேன். தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். நான் ஜெபத்தில் எப்பொழுதும் தேவ சித்தம் நிறைவேற காத்திருந்தேன். அதனால தான் சொன்னார் அப்போஸ்தலர்களுக்கு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ தேவன் எனக்காய் வைத்திருக்கிற பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நான் காத்திருப்பேனே. ஆனால் காத்திருக்கிறது சிலருக்கு 1 வாரம் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், இல்லை பல வருஷம் இருக்கலாம். ஆனால் நீ காத்திரு. நீ காத்திருக்கிற பொழுது கர்த்தர் சீக்கிரத்தில் உனக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 41 சொன்னது மாதிரி, என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். ஆமென். அப்போ கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார்னா அந்த கூப்பிடுதல் கேட்ட பதிலை கர்த்தர் செய்கிறார். பிரைஸ் காட். ஆமாம், நீ கர்த்தருடைய சாமத்தில் காத்திருந்து அவரை நோய் கூப்பிடு. உன் கூப்பிடுதலுக்கு தேவன் ஒரு நன்மையான பதிலை அவர் செய்வார். அவர் செய்யாமல் போகவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ யாருக்காக காத்திருக்கிற? நீ யாருக்காக காத்திருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீ பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திரு. உன் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். நீ என்ன கூப்பிட்டாலும் உலகத்தில் மனுஷன் கேட்காம போயிட்டானா? நீ சட்டம் பண்றது இல்லையா? நோவாவின் காலத்தில் நோவா வரப்போகும் அழிவை குறித்து ஜனங்களுக்கு எச்சரித்த பொழுது நோவாவின் சத்தத்துக்கு ஒருவரும் செவி கொடுக்கல. அவன் குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது.
இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்குறியா இல்லை செவி கொடுக்கலையா? தேவ சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி நீ காத்திருந்து பார். டிவிலையும் செல்போன்லையும் நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறியே, தேவ சமூகத்தில் நீ எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய்? உன்னிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நீ எத்தனை தரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய்? நீ தேவ சமூகத்தில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நீ காத்திருப்பாய். ஆனால் தேவன் உனக்கு நல்லவராய் இருந்து உன்னை ரட்சிக்கிறவராய் கடந்து வருவார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருக்கு காத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய ரட்சிப்பு வருகிறது. காபாலா தியாந்தானாக்கா. உனக்கு அது வேணுமா? உனக்கு அந்த நன்மை வேணுமா? அந்த ரட்சிப்பின் விடுதலை வேணுமா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த காலங்களில் இந்த லாக்டவுன் உலகம் முழுவதும் நடக்கிறது. எல்லா இடங்கள்லையும் ஆராதனைக்குரிய ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. வீடுகளிலே ஆராதனை. தயவு செய்து அன்பு தேவனுடைய பிள்ளை ஒன்றை புரிந்து கொள். தேவனுடைய ஆலயத்தை மறந்துடாத. தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிப்பது மறந்து விடாதே. கர்த்தர் இதை ஏன் ஏற்படுத்தினார்னா, ஆண்டவர் ஃபில்டர் பண்றார். நீங்க ஒரு ஜலிக்கிறதான ஜல்லடையில் மாவை ஜலித்தீர்களே, ஆனால் அந்த ஜல்லடையில் இருக்கிற ஓட்டைக்கு தகுந்தது மாதிரி மெல்லிய மாவு, அதுக்கப்புறம் அந்த மாவு தனித்தனியாக ஜலிக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கு சபையை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறார். ஜாக்கிரதை. ஏதோ நினச்சிட்டு நீ போயிட்டுருக்கிறியா? ஏதோ லாக்டவுன் இப்படி ஆகிடுச்சு, நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கலாம் நீ சொல்லிட்டு இருக்கிறியா? இல்லை சிலர் ஆலயமே இல்லை, ஜெபம் இல்லை, அது பாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கியா உன் வாழ்க்கையை? ஆண்டவர் விசுவாசிகளை, சபைக்குள்ளே இருக்கிறவர்களை, தேவ பிள்ளைகளை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஊழியக்காரனை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜாக்கிரதையாக ஓடலைன்னா நீ ஃபில்டர் பண்ணி ஜலிச்சு நல்லா இல்லாதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறது மாதிரி குப்பையில் போடப்படுகிற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய். ஜாக்கிரதை. இது உன்னை ஃபில்டர் பண்ணுகிற காலம். யார் உறுதியாக இருக்கிறது, யார் விசுவாசமாக நம்பிக்கை அன்பாக இருக்கிறது, யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்கிறதை தேவன் ஆராய்கிற காலம் இது சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவன் இதை ஏற்படுத்தியிருக்கிறார். என்னவோ நினச்சிடாத. தேவன் ஏன் இந்த லாக்டவுன் நாட்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் தேசங்களில்? யார் நல்லா இருக்கிறான், யார் உண்மையாக இருக்கிறான், யார் விசுவாசியாக இருக்கிறான், யார் அவிசுவாசியாக இருக்கிறான், யார் இங்கிட்டு சாயிறான், யார் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறான், ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு, வடிகட்டிட்டு இருக்கிறாரு. ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய ஜனமே, நீ ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஆலயத்தை மறந்துடாத. நீ தேவனை மறந்துடாத. ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கம் தாகத்தோடு நீ தேவ சமூகத்தில் காத்திரு. சபைகள் திறக்கப்படணும். தேவ சமூகத்தில் ஏங்கி காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவ ஜனமே, தாவீது ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அரண்மனைதேன், சாலமோனுக்கு நல்ல அரண்மனைதேன். அங்கே சங்கீதத்தை பாடின ஆசாப்பா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், எல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதக்காரன் சொல்றான், அந்த சங்கீதத்தை பாடினவன், நான் எங்க தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் பெருசா நினைக்கிறேன்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். உலகத்தில் 1000 நாள் இருக்கலாங்க, அது பெருசு இல்லைங்க. ஆடம்பரமான சூழ்நிலையில் நிறைய நாள் இருக்கலாம், அது பெருசு இல்லைங்க. பெரிய அழகான லாட்ஜுகள்லையோ மாட மாளிகையிலோ இருக்கலாம், அது இல்லை முக்கியம். நான் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருக்கிறேன்னா அத்தனை நாட்களுக்கு சமம் இந்த ஒரு நாள். அப்போ எவ்வளோ மேன்மையாக எண்ணுகிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை குறித்த கரிசனை உனக்கு வேண்டும். ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது.
வெளிநாடுகளிலே ஆலயங்கள் மார்க்கெட்டாக மாறுகிறது, ஆலயங்கள் மசூதிகளாக மாறுகிறது, ஆலயங்கள் வியாபார குடோன்களாக மாறிக்கொண்டிருக்கிறது மேலைய நாடுகளிலே. ஆனால் நாம் கிராமங்கள் தோறும் ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். கிராமங்கள் தோறும் ஆலயங்கள் கட்டடங்களாய் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். தேசத்தில் தேவ நாமம் மகிமைப்படும்படி உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆலயத்தில் போய் விழுந்து கிடக்கணும்னு கர்த்தர்ட்ட கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை நாடி வந்து பார். ஐயா, அம்மா, நீ இந்த லாக்டவுன் பீரியட்ல எங்க காத்துட்டு இருக்கிற? எதுக்காக காத்துட்டு இருக்கிற? எங்க இருந்து நல்ல செய்தி வரும்னு காத்துட்டு இருக்கிறியா? நான் அப்படி காத்திருக்கலங்க. ஒன்று தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவர். இன்றைக்கும் கர்த்தர் ஜனத்தை கொண்டு தம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். Wait, I say on the Lord. Wait. நீ தேவ சமூகத்தில் காத்துரு. Wait on the Lord. Be of courage and He shall strengthen the heart. Wait, I say on the Lord. பக்கத்தில் சொல்லுங்க இருக்கிறவன்ட்ட, வெயிட் சொல்லுங்க. இங்கிலீஷில், தமிழில் காத்திரு சொல்லுங்க. வேற லாங்குவேஜில் தெரிஞ்சால் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றேன், வெயிட் ஆன் த லார்ட். நீ கர்த்தருக்கு காத்திரு. காபாராதியா அந்தரலா தூராபா காபாலாதியா. வேலைக்கு தேடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. முதல்ல தேவ சமூகத்தில் காத்திருங்க. எந்த கம்பெனி என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன வேலைக்கு, எந்த கம்பெனிக்கு, என்ன இதுக்கு போக போறேன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளையா பொண்ணா, எந்த மாப்பிள்ளை வேணும், எந்த பொண்ணு வேணும் தெரியுமா? நமக்கு உனக்கு யார் வேணும்னு அவருக்கு தான் தெரியும். உனக்கு என்ன கொடுத்தா உனக்கு சரியாக இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். உனக்கு என்ன வேலை கொடுத்தா நீ சரியாக செய்வ, உன்னால் முடியுன்றது அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் சமூகத்தில் காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ காத்திரு. உனக்கு நன்மையான ஈவுகளை அவர் செய்ய வல்லவர். காத்திருக்காத ஒருத்தர் தான், அவனை குறித்த காரியத்தை நீங்கள் படித்து கொள்ளுங்க. நான் சம்பவத்தை மாதிரி சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லுகிறான், நீ போய் காத்திரு, ஒரு 7 நாள் காத்திரு, நான் வந்து பலியிடுறேன்றான். சவுல் காத்திருக்கிறான், 7 நாள் காத்திருக்கிறான். சாமுவேல் வரல. ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு போகிறார்கள், படை வீரர்கள் போகிறார்கள், எதிராளிகள் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற கொஞ்சம் பேர் எப்படியா காக்கணுமே, தேவனுக்கு பலி செலுத்தணும். பலி செலுத்ததான் கிரியை நடக்கும். அப்போ பலி செலுத்தணும். சாமுவேல் தீர்க்கதரிசி வரல, 7 நாள் ஆயிடுச்சு. என்ன செய்யலாம்? அவசரப்பட்டான் சவுல். சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் அங்கே செய்கிறான். எல்லாத்தையும் பலியிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பலியிட்டு முடிஞ்ச உடனே சாமுவேல் வந்துட்டான். 7வது நாள் தான் அங்கே பலியிடுப்பான். 7 நாள் காத்திருக்க சொன்னான். 7 நாள் அப்புறம் நான் வர்றேன் பலியிடுன்னு சொன்னான். அப்போ இவன் காத்திருந்தான், வரல. இவன் பலியிடுறான். இவன் பலியிட்டு முடிஞ்ச உடனே சாமுவேல் வந்துட்டான். என்ன செஞ்ச நீ? அன்பு தேவனுடைய பிள்ளையே, அங்கே சவுல் ராஜாவுக்கு நேராக ஒரு தேவ கோபம் சாபமாய் வருகிறது. உன் ராஜ்யம் நிலை வரப்படாது. உன் ராஜ்யம் நிலை வரப்படாது. உன் ராஜ்யம் முடிவு வந்துச்சு. அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டா, கர்த்தர் ராஜா வாக்குனாரு. இவர் தான் முதல் ராஜா. ஆனா இவன் காத்திருக்கல, தேவ சித்தம் செய்யல, அதற்கு மாறாக கிரியை செய்தான். காத்திருக்காதபடி அவசரப்பட்டான். எனவே தேவன் அவன் ராஜ்யபாரத்தை பிடிங்கி போடுகிறார். அந்த அதிகாரத்தெல்லாம் வீட்டில் வாசிக்கணும். நீ காத்திருக்கிறதுனா, தேவ சமூகத்தில் காத்திருக்கலனா நீ ஒரு பெரிய மேன்மையை இழந்து போய் விடுகிறாய். பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் விடுகிறாய். அந்த பொறுமை உபத்திரவத்தை, உனக்கு அந்த காத்திருக்குதல் உபத்திரவத்தை உண்டாக்கும். அதில் பொறுமையோடு இருக்கணும். அதுதான் உனக்கு பரீட்சை. இந்த பரீட்சையில் நீ வெற்றி பெறணும். வெற்றி பெறணும் உனக்கு நம்பிக்கை என்ற அந்த விசுவாசம் இருக்கணும். இது இல்லைன்னா நீ காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம், போராட்டம், காத்திருந்து பார்.
உயர்த்துவார். உன் காலை கண்மலையின் மேல் நிறுத்துவார். உன் அடிகளை தேவன் உறுதிப்படுத்துவார். ரபாலா ஷகானா தியாந்தானா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் செய்கிற நன்மைக்காக காத்திருக்க போகிறேன். நீ முடிவெடுத்து பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஊழியத்தில் இத்தனை ஆண்டு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறேன், காத்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் தேவன் செய்ய வேண்டும் என்ற பெரிய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன். வேதனை தான், போராட்டம்தான், நிந்தை தான், அவமானம்தான். ஏளனமாக பேசுகிறவங்க பேசத்தான் செய்கிறாங்க, குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். என்னோடு கூட பந்தியில் இருந்தவனும் என்னை குற்றப்படுத்துகிறான் என்று சொன்னது போல எல்லாரும் குற்றப்படுத்த பண்ணட்டும். ஐ நெவர் மைண்ட், பட் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த லார்ட்ஸ் வில். தேவ சித்தத்திற்கு நான் காத்திருக்கிறேன். நிச்சயம் நிறைவேறும். அன்றைக்கு தேவ மகிமை வெளிப்படும். அன்னைக்கு தெரியும் எல்லாம் கர்த்தருக்கு தோத்திரம். நீ காத்திருந்து பார், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவசரப்பட்டாத, ஆத்திரப்பட்டு கொட்டிடாத. அல்ல முடியாது. காத்திருந்தால் தேவன் தம்முடைய மகிமையை உனக்குள்ளே வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எருசலேமை விட்டு போகாதபடிக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அது நிறைவேற காத்திருக்கணும்னா வாழ்க்கை வீணாயிடும். வேதத்தில் புரட்டி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் தன் பலத்தை இழந்து, தன் மேன்மை இழந்து போனான். லோத்துனுடைய மனைவி வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஓடி வராமல் பின்னிட்டு பார்த்தால் போயிட்டா, குடும்பம் நாசமாயிடுச்சு. எத்தனை பேர் கர்த்தருக்கு தோத்திரம். யாராய்ந்து பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நேராய் வாசிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபில் நிருபம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பாய். ஆனால் பலன் உண்டு. ஒன்று வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. விஞ்ஞானம் சொல்லுகிறது போற ஒரு ஆற்றலுக்கு பிரிதொரு ஆற்றலாக அது பிரிந்து வேலை செய்யும். ஆற்றலுக்கு அழிவில்லை. ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாய் அங்கே வெளிப்பட்டு கிரியை செய்கிறது போல நீ விதைக்கிறதுக்கேற்ற பலன் உண்டு, நீ செய்கிறதுக்கேற்ற பலன் உண்டு. எதை செய்தாலும் அதுக்கேற்ற பலனை நீ பெறுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிறவன் விதைச்சிட்டு முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் காத்திருந்து ஒரு நல்ல அறுவடையை பெறுவது போல நீ முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் காத்திரு. உன் வாழ்க்கையில் முன்மாறியின் பின்மாறியின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் தேவனாய கர்த்தர். அது நிச்சயமாய் உனக்கு வரும். ஒரு பின்மாறியின் ஆசீர்வாதத்தின் ஊற்று குடும்பங்களை, சபைகளை, தேசத்தை நிரப்பும். நான் இப்படி தான் எனக்கு அன்பான ஒருத்தட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்தியா எப்படி என்ன ஏதுன்னு பேசும்போது, இந்தியா கடைசி கால எழுப்புதலை சந்தித்து தான் ஆகும். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்து தான் தெரியும். யார் வேணாலும் ஆளட்டும், யார் வேணாலும் என்ன செய்யட்டும், யார் வேணாலும் என்ன திட்டம் போடட்டும், ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகத்தான் செய்யும் என்று சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீ காத்திருந்து பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கீழே வசனம் சொல்வது, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை இருக்குது. இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். ஜலத்தினால ஆவியினால பிறந்திருக்கணும். நீ ஜலத்தினால ஆவியினால பிறந்திருக்கிறியா? ஞானஸ்நானம் பெற்ற அனுபவம் உனக்குள்ளே அப்படியே இருக்குதா? இல்லாத இழந்து போயிட்டியா? அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறதா? ஞானஸ்நானம் பெறாதவர்கள் யாராயிருந்தாலும் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஞானஸ்நானத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. காலம் சமீபமாக இருக்கிறது.
நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் அழிஞ்சு போயிட்டேன்னா மேலே போக முடியாது. ஞானஸ்தானம் எடுக்க உன்னை ஒப்பு கொடு. உன் ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடு. பரிசுத்த ஆவியானோட விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ வா. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அதுதான் உன்னை சரியாக வழி நடத்தும். ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வருகிற காலமாயிடுச்சு. கொரோனா ஒரு வருஷத்தினுடைய பெரும் பகுதியை காலி பண்ணிடுச்சு. படிப்புகள் இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, உற்பத்திகள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறையா வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேற ஒரு வைரஸ் வரும், அது வந்தும் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நீ என்ன செய்ய போற? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறியா? ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து பார். தேவன் உன் நிலைமை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் வீட்டில் எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் வேலையை பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, மொபைல் பார்க்குறீங்க, கலந்து பேசுகிறீங்க. காலையில் ஜெபம் பண்ணுறியா, மதியம் ஜெபம் பண்ணுறியா, ராத்திரி ஜெபம் பண்ணுறியா, நடுராத்திரி அதிகாலையில் ஜெபம் நடக்குதா? நீ தனி நபர் எத்தனை நேரம் தேவ சமூகத்தை தேடுற? நீ கர்த்தருக்கு காத்திருந்து பார். உன் நிலைமைகளை தேவன் மாற்றுவார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீ ஆயத்தமாகி கர்த்தரிடத்தில் வா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீ காத்திருக்காத பட்சத்தில் தேவன் உனக்கு நல்லவராக இருக்க முடியாது. நீ காத்திருக்காத பட்சத்தில் தேவன் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. நீ காத்திருக்காத பட்சத்தில் தேவனிடத்தில் கிருபை பெறமாட்டாய். நீ காத்திருக்காத பட்சத்தில் கர்த்தரிடத்தில் இருக்கிற எந்த நன்மையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ காத்திருப்பாய். ஆனால் உன்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவரே உனக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் வருவார். இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை நாளில் நீங்களும் நானும் நேரலையிலே பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ விசுவாசிகள் வாய்ப்பிருந்தும் இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்கட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒரு மனதோடு தேவநாமத்தை மேம்படுத்துவோம். இந்த வரும் காலங்களை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் தேவன் கட்டளிட வேண்டும். அதற்காக காத்திருங்கள், செவியுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை தேற்றி அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தருக்குள்ள வளர முடியும். அப்பதான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, தேசத்தில் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல ஆராதனை நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி உதவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக இருக்கட்டும். கர்த்தர் நீங்கள் நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாக தாங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரப்பா. பலவீனங்களை பலப்படுத்தும். பாரத்தோடு இருக்கிறவர்கள் பாரத்தை நீக்கி போடும். தேவைகளோடு இருக்கிறவர்கள் தேவைகளை சந்தித்து தேவன் ஆசீர்வதியும். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பீர். இவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். தின மனதை கர்த்தர் கொடுப்பீர். நீர் அதை செய்து தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. ரத்தத்திலே மறைத்து கொள்ளும் பெரிய காரியங்களை ஆசீர்வதியும். மகிமை எல்லாம் கர்த்தருக்கு ரத்தம் செய்யும். ஏசப்பா நாமத்தில் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதான வழி நடத்துதலும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு உலகத்தில் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகையை வரையும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். லேலுயா, லேலுயா, லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி சொல்லுங்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.